வணக்கம். இது ஜோவின் குரலொலி. நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு. அப்படி என்னதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி பார்ப்போம் வாங்க. 4 துறவிகள் ஒரு குகைக்கு போகிறாங்க. 10 நாளைக்கு ஒருத்தர் பேசக்கூடாது. பேசாமல் முழு தியானத்தில் ஈடுபடணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். சரின்ட்டு ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு எல்லோரும் அமைதியாக உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் போயிருக்கோம். அப்போது ஒரு காற்று வீசுது. வீசின காற்றுல மெழுகுவர்த்தி அணைஞ்சு விட்டது. அப்போது ஐயையோ, மெழுகுவர்த்தி அணைந்து விட்டதே என்றார் முதல் துறவி. அதை நீ சொல்ல வேண்டுமா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு 2வது துறவி. அவன்தான் சொன்னான், அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு 2வது கேட்டவருக்கு 3வதாக சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் பேசிவிட்டீங்க, நான் மட்டும்தான் பேசலை அப்போன்னு சிரித்தபடியே தன்னைத்தானே பெருமைப்படுத்திருக்கிறாரு 4ஆமான துறவி. நண்பர்களே, இந்த 4 துறவிகளுடைய தியானத்தை கலைக்கிறதுக்கு ரொம்ப மேனகெல்லாம் மேக்கப் போட்டு வந்து டான்ஸ் ஆடி தான் கலைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க செயலில் தான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி உட்காடுறாங்களே தவிர, மனசால் எண்ணத்தில் கரெக்டாக உட்காந்து தியானத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது. நாம் என்றைக்குமே மனசில் அறகுறையான ஒரு விஷயங்களில் நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக தோல்வியில் தாங்க முடியும். அதனால் நாம் மனசில் என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அதை முழுசாக செய்கிற வரைக்கும் அந்த எண்ணங்கள் மாறாமல் அதை குறிக்கோளாக நம்ம நடைபோட்டு அந்த விஷயத்தை முடிக்கணும் மனசார நினச்சோம் அப்படின்னா அந்த செயல் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியுங்கிற விஷயத்தை இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நண்பர்கள், இந்த மாதிரி கதை உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.